குட் மார்னிங் வியூவர்ஸ். இன்றைக்கி நாம் அறிவு நிலா என்ற பாடத்தில் இருக்கக்கூடிய மதிப்பீடு பார்ப்போம். படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். சரியான விடையை தெரிவு செய்து எழுதுக. இங்கே 4 விடைகள் கொடுத்துருப்பாங்க. இதில் எது சரியானதோ நம்ம அதை எடுத்து எழுதணும். தற்போது இச்சொல்லுக்குரிய பொருள். தற்போது அப்படின்னா இப்பொழுது. இப்பொழுது. குறிப்பேடு என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது குறிப்பு கூட்டல் ஏடு. எடுத்து நாம் எழுதணும். எதை எதையோ என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இப்போ சொல்லும் போது எதை எதையோ, அப்போ எதை கூட்டல் எதையோ ஈங்கிறது நமக்கு சரியான விடை. அதை எடுத்து நம்ம அங்கே எழுதணும். அடுத்து திரும்ப கூட்டல் திரும்ப என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் திரும்ப திரும்ப. திரும்ப திரும்ப ஆ. அடுத்தது வினாக்களுக்கு விடையளிக்க. கவினிலா, தன்மதி, அழகன் மூவரும் தாத்தா பாட்டியை கண்டதும் ஏன் மகிழ்ந்தனர்? அவங்க 3 பேரும் ஏன் தாத்தா பாட்டியை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க? இன்று புதிர் போட்டு விளையாடலாம் என்று பாட்டி கூறியிருந்தார். அதனால்தான் மூவருக்கும் இவ்வளவு மகிழ்ச்சி. 3 பேர் அதனால தான் சந்தோஷப்பட்டாங்க. ஆல 1வது வினா. 2 புதிர்களுக்கு விடையளித்தவர் யார்? இங்க 2 புதிர்களுக்கு யார் விடையளித்தாங்க? கவினிலா. அப்ப எழுதும்போது 2 புதிர்களுக்கு விடையளித்தவர் யாருங்க? தடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்? கேள்விக்குள் வச்சுட்டு கவினிலான்னு போட்டு முற்றுப்புள்ளி வச்சிடறோம். அடுத்தது 3 புதிர்களுக்கு விடையளிக்க பாட்டிக்குரிய விதிமுறைகள் யாவை? இப்போ புதிருக்கு விடையளிக்க என்னென்ன விதிமுறைகள் பின்பற்றணும் அப்படியே பாட்டி ஒரு சிலதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அது என்னங்கிறத பார்ப்போம். ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிரை கூறுவேன். அதற்கான விடைகளை அவரவர் கூற வேண்டும். தெரியவில்லை என்றால் தெரிந்தவர் விடை கூறலாம். இதுதான் இதில் இருக்கக்கூடிய விதிமுறைகள். அடுத்து 4வது வினா. காளையான உண்டியலில் ஒரே ஒரு நாணயத்தை தான் போட முடியும் என்று தன்மதி ஏன் கூறினாள்? ஒரே ஒரு நாணயத்தை போட்டவுடன் உண்டியல் காலியாக இருக்காது. அதனால் ஒரு நாணயம் என்பதுதான் விடை. அப்போ ஒன்று போட்டவுடனே உண்டி காலியாக இருக்காது, ஏதாவது ஒன்று இருக்கும். அதனால ஒரு நாணயம்தான் அப்படிங்கிறது விடை அப்படின்னு சொல்லிட்டு தன்மதி சொல்றாங்க. அடுத்து சிந்தனை வினா. பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்ட புதிர்களில் உங்களுக்கு பிடித்த புதிர் எது, ஏன்? இப்போ பாடப்பகுதியில் புதிர் கொடுத்துருக்காங்க. அந்த புதிரில் உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ எனக்கு பிடிச்சதை நான் குறிச்சிருக்கேன். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை குறிச்சிக்கலாம். ஒரு மனிதரிடம் ஒரே கேள்வி ஒரே நாளில் திரும்ப திரும்ப பலமுறை கேட்கப்பட்டது. ஒவ்வொரு முறையும் அவர் வெவ்வேறு பதில்களை கூறினார். ஆனால் அவை அனைத்தும் சரியான விடைகள். அப்படி எனில் கேட்கப்பட்ட அந்த கேள்வி என்னவாக இருக்கும்? அப்போ இந்த கேள்வி கேட்ட இந்த புதிர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு என்ன புதிர் பிடிக்குமோ அதை நீங்கள் எழுதலாம். அப்போ நம்ம இந்த மதிப்பீடு பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களையும் நீங்கள் படித்து புரிந்து கொண்டு எழுத வேண்டும். தேங்க்யூ.